guys, நான் சஞ்சய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா யூஜிசி நெட் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் யூஜிசி நெட் சோசியாலஜியோட சிலபஸ் எங்க இருந்து டவுன்லோட் பண்றது. ஸோ இந்த வீடியோல நம்ம அதை தான் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம உங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த யூஜிசி நெட் அதோட அஃபிஷியல் வெப்சைட், இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ugcnetonline.in. இதில் தான் வந்து நம்ம சிலபஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். யூஜிசி நெட் அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நேஷனல் எஜுகேஷனல் டெஸ்டிங், அதை தான் NET அப்படின்வாங்க. இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த டெஸ்ட் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு PhD ஜாயின் பண்ணணும், அதுக்கு ஃபெலோஷிப் வேணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் எழுதி நீங்கள் ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு JRF அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு ஃபெலோஷிப் கிடைக்கும். அது எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ரிசர்ச்க்கு ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ மாதம் மாதம் நீங்கள் உங்கள் ரிசர்ச்சை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்காக ஃபண்டிங் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இதோட ஹையஸ்ட் ஸ்கோரிங் எடுத்தோம்னா அதுதான் JRF. ஸோ இதில் நெட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது எதுக்குன்னா, நீங்கள் இப்போ காலேஜில் ப்ரொஃபஸர்ஷிப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி இதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களால் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண முடியும். அதுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இந்த நேஷனல் எஜுகேஷனல் டெஸ்ட். ஓகே, இதில் இப்போ நம்ம இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டோம். இதில் எடுத்தோன்னே சிலபஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு இந்த சிலபஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க 80+ சப்ஜெக்டோட சிலபஸும் இதில் கிடச்சிடும். ஸோ இந்த சிலபஸில் நம்மளுக்கு தேவையானது சோசியாலஜி, சப்ஜெக்ட் கோடு வந்து 05. ஸோ இந்த சோசியாலஜியில் மோஸ்ட்லி வந்து யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன சொல்கிறது, தமிழ் பேஸ்டு கிடையாது. பிகாஸ் இது இந்தியன் மொத்தமாக நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதனால இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம இங்கிலீஷில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் டவுன்லோட். ஸோ நம்மளுக்கு டவுன்லோட் ஆகுது. சோசியாலஜி கிடைச்சிருச்சா? இப்போ டவுன்லோட் ஆனோடனே அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் நம்ம யூஜிசி நெட்டோட சோசியாலஜி சிலபஸ். எதுக்காக சிலபஸ் நம்மளுக்கு தேவை? ஏன்னா எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கோங்க, நம்ம சிலபஸ் இல்லாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா எங்கே தொடங்குறோம் எங்கே முடிகிறோன்னு தெரியாது. அதனால தான் நம்மளுக்கு சிலபஸ். ஸோ இன்னைக்கு டே 1ஓட ஃபர்ஸ்ட் மெயின் கோலு சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். ஏன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? ஏன்னா நீங்கள் சோசியாலஜியா அது ஹியூமன்ஸை பற்றி படிக்கிறது காமன் கான்செப்ட் தான் அப்படின்னு நீங்கள் கண்டமேனிக்க படிச்சுட்டு போனோம்னா நம்ம வந்து எங்கேயாச்சும் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் இப்போ ஃபேமிலியை பற்றின ஏதாச்சும் ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்டா அதுக்கு தேவையான மூவிஸ், டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு ஓவராக இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து சிலபஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த சிலபஸ் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் சோசியாலஜிக்கல் தியரிஸ் பற்றி தான் மோஸ்ட்லி சொல்கிறாங்க. இது உங்களுக்கு பெருசாக காமிக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் வரணும்னா F11 பொறுத்துக்கணும். இது உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சோசியாலஜி, சப்ஜெக்ட் கோடு 05. யூனிட் 1 வந்து சோசியாலஜிக்கல் தியரி. மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணீங்க, எனக்கு வந்து இது 5th அட்டெம்ப்டை தாண்டி போகுது. ஸோ நான் அதுவும் இல்லாமல் 5 வருஷமாக நான் சோசியாலஜி படிச்சுட்ருக்கேன். நான் தியரிஸ்ட் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணால் போதும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக தியரிஸ்டில் இருந்து ஆரம்பிங்க. ஏன்னா கிளாசிக்கல் சோசியாலஜிக்கல் ட்ரெடிஷன் இதில் 3 தியரிஸ்ட் இருக்காங்க. எமல் டர்கெய்ம், மேக்ஸ் வெபர், கார்ல் மார்க்ஸ். ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம் அண்ட் ஸ்ட்ரக்சரலிசம் இதில் 4 தியரிஸ்ட் இருக்காங்க. ஆக்சுவலி 5 தியரிஸ்ட் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தியரிஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாதான் யூனிட் 1. யூனிட் 1 வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நெட்டு அடித்தப்ப மோஸ்ட்லி படித்தது தியரிஸ்ட் மட்டும்தான் படித்தேன். ஒரு 8 தியரிஸ்ட், இம்பார்ட்டன்ட் தியரிஸ்ட்டை அடுத்து வர அந்த வீடியோவுக்கு, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி நான் படித்து நெட்டை கிளியர் பண்ணுறேன்னு மெத்தடை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த மெத்தடில் தான் நம்ம போகவும் போகிறோம் அடுத்து. ஸோ யூனிட் 2 ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் மெத்தட். நம்ம சோசியாலஜி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் யூஜிசி நெட்டில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா பேப்பர் 1லேயும் நம்மளுக்கு ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்கும், பேப்பர் 2லேயும் ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்கும். ஒரு தடவை படித்தாலே நம்ம அதுலேயும் அட்டம் பண்ணலாம், இதுலேயும் அட்டம் பண்ணலாம். இதில் என்னன்னா கான்சன்ட்ரேஷன்
கான்செப்சுவலைசேஷன் சோசியல் ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டியை ஒரு கான்செப்சுவலைசனா மாத்துறது தான் சோசியல் ரியாலிட்டியை ஒரு கான்செப்சுவலாக மாத்துறது. லைக் பிலாசபி ஆஃப் சயின்ஸ், சயின்ஸோட வந்து தத்துவங்கள், சயின்டிஃபிக் மெத்தட் அண்ட் எபிடமாலஜி இன் சோசியல் சயின்ஸ், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜி அண்டரில் வரும். அண்ட் யூனிட் 3 பேசிக் கான்செப்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ சோசியாலஜியில் இருக்க பேசிக் கான்செப்ட். சோசியாலஜி நம்ம என்ன படிப்போம்? சோசியல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிப்போம், கல்ச்சரை பற்றி படிப்போம், நெட்ஒர்க் பற்றி படிப்போம், ஸ்டேட்டஸ் அண்ட் ரோல்னா என்ன, ஐடென்டிட்டினா என்ன, கம்யூனிட்டினா என்ன, டயஸ்போரானா என்ன, வேல்யூஸ் அண்ட் நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ்னா என்ன, பர்சன்ஹுட்னா என்ன, ஹேபிட்டஸ்னா என்ன, ஏஜென்சினா என்ன. ஸோ இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட். அண்ட் சோசியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ 5 இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். அதில் லைக் மேரேஜ், ஃபேமிலி, கின்ஷிப், எக்கனாமி, பொலிட்டி, ரிலிஜன், எஜுகேஷன், லா அண்ட் கஸ்டம்ஸ். ஸோ சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸோ சமூகத்தில் இருக்க அடுத்தன்மை, லைக் சோசியல் டிஃபரன்ஸ், ஹையராக்கி, இன்இக்வாலிட்டி, அந்த மாதிரி இருக்க எல்லாமே நம்மளுக்கு யூனிட் 2ல இருக்கு. யூனிட் 3ல இருக்கு. ஸோ அடுத்து யூனிட் 4, இட்ஸ் ஃபுல் ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கிராமம் மற்றும் நகர்ப்புற வழி பற்றி படிக்கிற எல்லாமே நம்மளுக்கு யூனிட் 4 இருக்கு. அண்ட் யூனிட் 5 இதுதான் ஸ்டேட் பொலிட்டிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். பொலிட்டிக்கலாக இந்தியா எப்படி இருக்கு, ப்ராசஸில் இருக்கு, சோசியல் மூமெண்ட்ஸ் என்ன, ப்ரொட்டஸ்ட் என்னென்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது யூனிட் 5. அண்ட் யூனிட் 6 எக்கனாமி அண்ட் சொசைட்டி. நம்மளோட பொருளாதாரம் மற்றும் சமூகம் எப்படி இருக்கு. ஸோ எக்ஸ்சேஞ்சுனா என்ன, கிஃப்ட்னா என்ன, கேபிட்டல், லேபர், மார்க்கெட் எல்லாத்தையும் பற்றி படிக்கலாம் இதில். அண்ட் யூனிட் 7 இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அடிக்கடி இந்த யூனிட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும். என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டி. ஸோ சோசியல் அண்ட் கல்ச்சுரல் எக்காலஜி டைவர்ஸ் ஃபார்ம். ஸோ நம்ம சமூகமும் நம்மளோட கலாச்சாரமும் எப்படி மாறுபடுது, அந்த மாற்றத்தினால என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரிலாம் டேமேஜஸ் ஏற்படுது, அதை பற்றி படிக்கலாம். ஜெண்டர் அண்ட் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் பாலிசிஸ், ஆதிவாசிஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன், நம்ம எல்லாத்த பற்றியும் இதில் படிப்போம். ஸோ யூனிட் 8 தான் நம்மளுக்கு வந்து எல்லா இப்போ நான் அட்டன் பண்ண எல்லா எக்ஸாம்லையும் யூனிட் 8 ஃபேமிலி, மேரேஜ், கின்ஷிப்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின். அது எப்படி கேட்பாங்கன்னா ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்பாங்க. ஃபேமிலியில் இருக்க ரிலேஷன்ஷிப் நேம் கேட்பாங்க. லைக் வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் ஒய்ஃப் சன்ஸ் ஃபார் யூ அப்படின்னு. லைக் உங்கள் அப்பாவோட தம்பியோட மகனோட பிள்ளை உங்களுக்கு என்ன முறை வேணும், அந்த மாதிரி நம்ம தமிழில் நிறையா சேயிங்ஸ் இருக்கும்ல. லைக் வீட்டில் யூஸ்வலாக பண்ண கேட்குற கேள்வி எல்லாமே இதுலேருந்து அமையும். லைக் இதில் என்ன பற்றி படிப்போம்னா தியரிட்டிக்கல் அப்ரோச், ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட், அலையன்சஸ், கல்ச்சுரல், இது எல்லாமே நம்ம ஃபேமிலியில் என்ன மாதிரி அமையுது, லைக் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இப்போதைக்கு, ஜெண்டர் ரிலேஷன், பவர் டைனமிக்ஸ், யார் மேலே யார் கீழேன்னு அடிச்சுட்டு இருக்க கான்ஃப்ளிக்ட் இருக்கு, அதை பற்றி படிப்போம். ஜெண்டர்னு என்ன, செக்ஷுவாலிட்டின்னு என்ன, ரீப்ரொடக்ஷன் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது யூனிட் 8. அண்ட் யூனிட் 9 சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி. இது வந்து எங்களுக்கு எம்ஏல ஒரு பேப்பராகவே இருந்துச்சு, சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி. இதில் என்னன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், நம்மளோட தொழில்நுட்ப வரலாறு எல்லாத்தையும் பற்றி படிப்போம், அதோட டெவலப்மெண்ட்டை பற்றி படிப்போம். சேஞ்சிங் நோஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ், எந்த காலகட்டத்தில் எப்படி இப்படிலாம் மாறுது, விர்ச்சுவல் கம்யூனிட்டி. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏஐ அந்த மாதிரி டெவலப் ஆகி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் நம்மளோட ஐடென்டிட்டி எங்கே தொலையுது, இது எல்லாத்தையுமே பற்றி சோசியாலஜி படிக்கும். இ கவர்னன்ஸ் அண்ட் சர்வேலன்ஸ் சொசைட்டி. ஏன்னா இப்போ வர காலகட்டத்தில் கவர்மெண்ட்லேயே வந்து இ சேவை மையம் நம்ம ஊரில் தொடங்கியிருக்காங்க. ஸோ இ கவர்னன்ஸ் நிறையாவே ஆயிடுச்சு. கவர்மெண்ட் வந்து இன்னும் மோர் அண்ட் மோர் பேப்பர் அண்ட் பென்னுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் வழி மாறிட்டு இருக்காங்க. அதை பற்றி படிப்போம். சைபர் கிரைம், இப்போ நடக்கிற மோஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்டை பற்றி படிப்போம். அண்ட் யூனிட் 10 கல்ச்சுரல் அண்ட் சிம்பாலிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம என்ன மாதிரி கலாச்சாரமாகவும் நம்ம ஒரு சிம்பாலிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது சிம்பாலிக்னா உங்களுக்கு தமிழில் எப்படி சொல்கிறது, ஒரு குறியீடு வழியாக மாறுறது, அந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், ரிச்சுவல் பிலீஃப் ப்ராக்டிசஸ், சேஞ்சிங் மெட்டீரியல் கல்ச்சர், எப்படி மணி மைண்டடாக போகிறோம், மாரல் எக்கனாமி, எஜுகேஷன், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஏன்னா எஜுகேஷன்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல், லைக்
ஃபார்மல் எஜுகேஷன் கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இருந்து ஃபார்மல் எஜுகேஷன் டைரெக்டாக காலேஜ் போவோம், ஸ்கூல் போவோம், கிளாஸஸ் போவோம், உட்காருவோம், டீச்சர்ஸ் வருவாங்க, பாடம் நடத்துவாங்க, கவனிப்போம், வெளியே வருவோம், ஈவினிங் வீட்டுக்கு வருவோம், படிப்போம். இது எல்லாமே ஃபார்மல் எஜுகேஷன். அண்ட் கோவிட் ஹிட் பேக், அதுதான் நம்மளுக்கு இன்ஃபார்மல் எஜுகேஷன் என்னன்னு பார்த்தோம். இன்ஃபார்மல்லையே ஃபார்மல் ஃபாலோ பண்ணணும். லைக் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் என்ன பண்றதுன்னே தெரியல. கூகுள் மீட்னா என்னன்னு நமக்கு தெரியாது, ஜூம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அது எல்லாமே ஆஃபீஸ் போறவங்க யூஸ் பண்ற ஐட்டங்கள். ஆனா இதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு கிளாஸ் ரூமா மாறிச்சு. கூகுள் கிளாஸ் ரூம் வந்து கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே இன்ஃபார்மல். லைக் இப்போ யூடியூப் பார்த்து படிக்கிறதே வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷன் தான். ஏன்னா அது ஒன் வே டாக்கிங், நம்மளால எதுவுமே குவரிஸ் கேட்க முடியாது. கமெண்ட் பண்ணா ரிப்ளை மேபி வரும், இல்லாட்டா வராது. அது வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷன் தான். ஸோ ரிலீஜன், ஆர்கனைசேஷன், பைட்டி, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, கம்யூனிகேஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ், communalism and secularism, cultural identity and mobilization, gender, body and culture, art and aesthetics, ethics and morality. இது எல்லாமே வந்து philosophy concept. Ethics and morality, sports and culture, privilege and religion tourism, religion economics. மோஸ்ட்லி இதில் எல்லாமே இந்த ரிலிஜன்ஸ், கல்ச்சர், நம்ம கல்ச்சரில் என்னென்ன இருக்குது, நியூ ரிலீஜியஸ் மூமெண்ட், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்து விட்றேன். இப்படி தான் வந்து யூஜிசி நெட்டோட சோசியாலஜி சிலபஸ் டெவலப் பண்ணுறது. ஸோ சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, சிலபஸ் பார்த்து படிக்காமல் சிலபஸாக இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு எழுத இந்தந்த யூனிட்ல இந்தந்த சப்ஜெக்ட்னு தெரிய ஆரம்பிச்சிடும், இந்தந்த யூனிட்ல இந்தந்த டாபிக் இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கா உங்களுக்கு என்ன டாபிக் ஃபர்ஸ்ட் பிடிக்குதோ அந்த மாதிரி படிச்சுட்டு போகலாம், இல்லை யூனிட் வைஸ் படிச்சுட்டு போகலாம். நான் வந்து இப்போ புது மெத்தட் ஒன்று சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் அந்த மெத்தட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஸ்டே டியூன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.